ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாபிக் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்னா ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து எடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் சிஸ்டம் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ நம்ம டைரெக்டாக பே பண்ணுறதுல என்ன டேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுற அப்போது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று பே பண்ணுவோம். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பில் தருவாங்க. அது கீழே சர்வீஸ் டேக்ஸ்னு எழுதியிருக்கோம். அந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து நம்ம வந்து ஹோட்டல் ஓனருக்கு பே பண்ணுவோம், அவர் வந்து கவர்மெண்ட் பே பண்ணுவார். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மிடில் மேன் மூலயமா இன்டைரக்ட் டேக்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ்னால் எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டினா ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும், அதுதான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் டேக்ஸ், நான் சொன்னேன் இல்லையா ஹோட்டலுக்கு சாப்பிட்றது. அப்புறம் சிஎஸ்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ். எப்படின்னா ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட், இன்டர் ஸ்டேட் நம்ம வந்து கூட்ஸை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுதான் வந்து சிஎஸ்டி, அதுக்கு டேக்ஸ் பே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் டியூட்டி. நம்ம நேஷன் வைஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்துட்டு வி ஹாவ் டு பே டேக்ஸ், அது வந்து கஸ்டம் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், சினிமா தேட்டருக்குலாம் போகும்போது அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லக்ஸுரி டேக்ஸில் வந்து ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இருக்குல்ல, லக்ஸூரியஸான ரூம்ஸ்லாம் வந்து நம்ம புக் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஆக்ட்ராய் அப்படிங்கிறது என்ட்ரி டேக்ஸ். இது எப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் ஒரு ட்ரக் இல்லைனா லாரி கூட்ஸ் தூக்கிட்டு வருதுன்னா அதுக்கு வந்து அவங்க பேப்பர் ஒர்க்ஸு, அவங்க லைசன்ஸ், டேக்ஸ் எப்படி கட்டினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 16 மினிட்ஸ் அவங்களுக்கு அதில் போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்ட்ரி டேக்ஸ். அவங்க ஒரு ஸ்டேட் பார்டர்லேயும் நின்று டேக்ஸ் பே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டினா என்ன, எங்கேருந்து இதை எடுத்தோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 8 டேக்ஸ், அதை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரே டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. இப்போ வந்து ஜிஎஸ்டியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுறது. அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணுறது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎஸ்டியில் கஸ்டம் டியூட்டி மேலே சொன்னேன் இல்லையா, அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் வரும், சிஜிஎஸ்டியில். இப்போ நம்ம வந்து யோசிப்போம் ஜிஎஸ்டி வந்தனால காசு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு. அது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ஓல்ட் டேக்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தர் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறாருனா ஒரு 100 ருபீஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுவார். அதுக்கு டேக்ஸ் பார்த்திங்கன்னா 10% போடுறாரு. அப்போ அதோட டோட்டல் அமௌண்ட் 110 ஆயிடுது. இப்போ அதுக்கப்புறம் ஹோல்சேலர் அந்த பொருளை வாங்குறாரு, அதுக்கு வந்து 30 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 140 ஆயிடுது. இப்போது இந்த 10% டேக்ஸை திருப்பி அவர் வந்து எதுக்கு லெவி பண்ணுறாருனா அந்த 140 ருபீஸ்க்கு லெவி பண்ணுறாரு. அப்போ 140 × 10/100 வந்து 14 ஆயிரும். இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறாருனா அந்த டோட்டல் அமௌண்ட் 140 ப்ளஸ் இந்த 14 ருபீஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் 154 வருது. இது வந்து நம்மளோட ஓல்ட் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டியில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ மேனுஃபேக்சர் 100 ருபீஸ்க்கு அதே மாதிரி பண்ணுறாரு, அதுக்கு டேக்ஸ் போடுறாரு 10%, அது வந்து 110 ஆயிடுது. இப்போ ஹோல்சேலர் வந்து அது 110 + 30 ஆக்குறாரு. இப்போ இந்த 10% டேக்ஸ் வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாருல அந்த 30, அதுக்கு போடுறாரு. ஸோ இப்போ வந்து 3 ருபீஸ் வருது. இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறாருனா அந்த 110 + 30 அப்புறம் இந்த 3 ருபீஸ், ஸோ டோட்டலாக 143 ருபீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிஎஸ்டினா ஓட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இது ஜிஎஸ்டி என்ன பண்ணுதுன்னா ரீப்ளேஸ் ஆல் மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸஸ், நம்ம பார்த்துட்டோம். அது நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் கேஸ்கேடிங் எஃபெக்ட், டேக்ஸ் ஆன் டேக்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த என்ட்ரி டேக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட் வரும்போது அவர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் இன்னொரு ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் கட்டிக்கிட்டே வரணும். இதனாலே நிறைய பேர் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஃப்ளோ ஆஃப் பிளாக் மணி. இப்போ நிறையா பேர் பிஸ்னஸ் மேன் அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறையா பிளாக் மணி வந்து சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்த அத்தாரிட்டிஸ் தடுக்கிறாங்கன்னா ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து பேப்பர் ஒர்க்கை குறைச்சிட்டு ஒரே ஒரு பேப்பர் ஒர்க் தான். அதில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி அவங்க பேன் கார்டு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி அதில் வந்து அந்த அத்தாரிட்டிஸ் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து ஒன் இண்டியா ஒன் மார்க்கெட் ஆயிடுச்சு, ஒரு காமன் மார்க்கெட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரே டேக்ஸ் தான் பே பண்ணுறோம். இப்போ சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ்னால் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி பயந்துட்டு நிறைய பேர் பண்ணவே இல்லை. அதில் வந்து இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால் லெஸ் பேப்பர் ஒர்க், அதையும் நான் சொல்லிட்டேன். பேப்பர் ஒர்க்கில் அவ்வளோக்கா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து இதில் ஜிஎஸ்டி வந்து எதுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா ஆல்கஹால், டொபாக்கோ, பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் வந்து இருக்கிறபடி அப்படியே தான் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டியோட
ரேட் டைப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 5, 12, 18, 28 இந்த மாதிரி 5. இப்போ கிரெயின்ஸுக்கு வந்து 0%, அதுக்கு டேக்ஸ் கிடையாது. காமன்லி யூஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு 5% டேக்ஸ். ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வந்து 12, 18. லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு வந்து 28% டேக்ஸ் போடுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.